அப்போ எப்படியோ சோறு கடிச்சிச்சு. இது வரைக்கும் சந்தோஷம். ஐயோ ஏன்டா கேமரா முன்னாடி கொண்டு வரீங்க போகிறான்ட்டு பசி எடுக்குது. நான் வாடு செவனேன்னு படுத்து தூங்கிட்டு இருந்தேன். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரோஸ் தமிழ் vlogs. ஆஃப்டர் லாங் பிரேக் நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog பார்க்க போகிறோம். என்னென்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து முருங்கைக்காய் வந்து நிறையா காய்ச்சிருக்கு. இங்கே அங்கெல்லாம் வளர்ந்துருக்கு நிறையா. ஸோ அது வந்து கீழே விழுந்து வந்து வேஸ்ட் ஆகுது இந்த முருங்கைக்காய். ஸோ அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த முருங்கைக்காயை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அல்வா செய்ய போகிறோம். இன்றைக்கி முருங்கைக்காய் அல்வா. எங்களுக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேட்டப்போ வித்தியாசமாக தான் இருந்துச்சு, முருங்கைக்காயில் அல்வாயா எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெசிபி பார்த்துக்கறமா ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இந்த முருங்கைக்காய் அல்வா தான் செய்ய போகிறோம். ஸோ வந்து இங்கே பாருங்கள், எல்லாம் முருங்கைக்காய் குண்டு குண்டா எல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள். அதனால் நான் தான் இன்றைக்கி பறிக்க போகிறேன். பறித்து வந்து இன்றைக்கி அல்வா செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அழகாக அந்த மரத்தில் வந்து பூ பறிக்கிற மாதிரி தான் இதை அசால்ட்டாக அப்படியே பறிச்சிடலாம். ஸோ கைஸ் பாருங்க, எல்லாம் இருக்கும் நிறைய ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் இதெல்லாம் வளர்ந்து முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பீஸ் பச்சக் பார்த்து கண்ணு முடிஞ்சிச்சு. ஏய் என்னடா இல்லை போறியா? எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரிலன்னு இது பண்ணிட்டு இருக்கு. போ போ போ, பயப்படாது. நாய் பார்க்க தான் பெருசாக இருக்கும், ஆனால் இது வந்து ரொம்ப குட்டி நாய் தான். இது பிறந்து 3-4 மாதம் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ முருங்கைக்காய் பறிச்சிட்டோம். இப்போ வாங்க ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணலாம். காய்ஸ், இப்போ நம்மளை வந்து இப்போ வெட்டி தண்ணியில் போட போகிறோம். ஸோ அஜய் தான் அட்டை போட நான் எடுத்து கொடுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ண தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கத்தி வரணியோ அந்த ரோலக்ஸ் கத்தி. ரோலக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் அஜய் வந்து இப்போ கட் பண்ணுவான். கட் பண்ண உடனே நான் கழுவி இதில் தட்டில் எடுத்து போட்டுருவேன். நறுக்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இப்போ நம்ம செய்ய போகிறது அல்வானால இந்த முருங்கைக்காயோட எட்ஜஸை நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு முருங்கைக்காயை வந்து நல்லா பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க நீளமாக. ஸோ அதனால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு அதை வேவிச்சு நம்மளோட உள்ளே இருக்க அந்த சதையை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அல்வா தான் செய்ய போகிறதுனால இந்த ஸ்டெப்பு இப்படி நறுக்கணும்னா நம்மளுக்கு அல்வா செய்ய கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ காய்ஸ், அது மட்டும் இல்லாமல் மோடிஜிக்கு ஃபேவரட் டிஷ் என்னன்னா வந்து முருங்கைக்காய் சப்பாத்தி தான். மோடிஜி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லலாம். இப்போ நம்ம செய்கிற முருங்கைக்காய் அல்வா மாதிரி நம்மளோட ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சாருக்கு வந்து அவருக்கு பிடிச்ச டிஷ் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சப்பாத்தி. இதே மாதிரியே முருங்கைக்காயை வேவிச்சு அதோட பல்ப் எடுத்துகிட்டு நார்மலான சப்பாத்தி பேட்டரோடு அதை மிக்ஸ் பண்ணி அவர் வந்து சாப்பிடுவாராம். அவங்க அம்மா வந்து அதான் அவருக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்களாம். ஸோ அவர் வந்து அவரோட யூடியூப் சேனலில் வந்து இதை சொல்லியிருக்காரு, எனக்கு பிடிச்ச டிஷ் வந்து இதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுதான் ட்ரை பண்ண போகிறோம், முருங்கைக்காய் சப்பாத்தி. ஸோ காய்ஸ், ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வைக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றணும். இதில் வந்து காவேரி தண்ணி இருக்குது. காவேரி தண்ணி நம்ம இதுக்கு வந்து இப்போ ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். வாங்க முருங்கைக்காய் போடலாம். பெருசாக இருக்கு பாருங்கள்.
இப்போ நம்ம வந்து முருங்கைக்காயை வந்து பாத்திரத்தில் வந்து வச்சு அடுப்பில் வச்சாச்சு. இப்போ முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். சரி, இதெல்லாம் நான் பெரிய எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம சதையை மட்டும் இப்போ நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து எடுத்துட்டோம். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் வாங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. அடுத்து நம்ம இப்போ முந்திரியும் திராட்சையும் இப்போ நெய்யில் போட்டு வறுக்க போகிறோம். நெய் தேவையான அளவு. நெய் இப்போ தேவையான அளவு போட்டாச்சு. இப்போ அடுத்து நெய் கொஞ்சம் சூடானோடனே இப்போ அந்த திராட்சை, முந்திரி, அதுக்கப்புறம் பாதாம் எல்லாத்தையும் நம்ம போட்டு கொஞ்சமாக லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு முந்திரி பாதாமை நம்ம போட்டு வறுத்துக்கலாம், கடைசியாக திராட்சை போட்டுக்கலாம். ஏன்னா திராட்சை கருகிருச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அதனால் திராட்சையை வந்து கடைசியாக நம்ம போட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ திராட்சை போட்டுக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் வந்து இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா நெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த முருங்கைக்காய் பேட்டரை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து முருங்கைக்காயை வந்து ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா இந்த முருங்கைக்காய் வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், அல்வா ரெடி. இப்போ வாசனைக்காக நம்மளை வந்து இது ஏலக்காவும் அதுக்கப்புறம் வறுத்து வச்சோம்ல பாதாமும் இது முந்திரியும் அதை எடுத்து போட்டால் அல்வா ரெடி. ஸோ கைஸ், இப்போ அண்ணன் வந்து ஏலக்காய் போட போகிறான். போட்டாச்சு. பாருங்க, இப்போ அல்வா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்போஸ் உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் தெரியும். இல்லைனா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க, கலர் சேஞ்ச் ஆகும். நாங்கள் வந்து சர்க்கரை தான் போட்டிருக்கோம் இதுக்கு. இப்போ வாங்க முந்திரி போடலாம். முந்திரி பாதாம்லாம் இப்போ ஃபைனலாக வந்து அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க அதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இது டேஸ்ட் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், முருங்கைக்காலாம் நிறையா இருந்துச்சுன்னா. ஏன்னா சில குழந்தைங்கள் வந்து முருங்கைக்காலாம் வீட்டில் சாம்பார் பொரியல்லாம் வச்சா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா இருக்குது, டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். முருங்கைக்காவும் உடம்புக்கு நல்லது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.